இந்த அம்மா பார்க்கும்போது எனக்கு சிரிப்பும் வருது. அப்போ அவங்க எங்கு சிரிப்பும் வருது. வேணாம்மா சொன்னால் கேளு, பொம்பளையாக இருக்கிற அப்படின்றேன். ஏய் பொம்பளையாது ஆம்பளையாது எல்லாம் ஒன்று தான்டா அப்படின்றா. அப்புறமா என்ன பண்ணேன், சரி குத்த போறியா, இது ஒரு டெக்னிக்கு. இப்போ அவங்க அந்த மைண்டில் இருக்கும்போது அந்த மைண்டை நம்ம திசை திருப்பணும். சரி இப்போ நான் குத்தணுமா உனக்கு, குத்த போறியா அப்படின்னு சொல்லி ஒரு 2 பட்டன் அவுத்து விட்டு, இது நம்ம ஆளும் பிடிச்சிக்கினாங்க ஒரு அக்யூஸ்ட்டை. வா வாமா குத்து, ரவுடி தானே நீ, வா குத்து வா, ஏன் தயங்குற வா அப்படின்னா இவ்வளோ நேரம். அந்த சின்ன கேப் இருக்குல்ல, அவங்க கொஞ்சம் ஷேக் ஆவாங்க. என்னடா திடீர்னு குத்துங்கிறான் அப்படின்ற அந்த சின்ன கேப்பில் எகிரி கையை பிடிச்சி முறுக்கியாச்சு. கையை முறுக்கணுன்னா கத்த ஆரம்பிச்சிட்டா. அது ஒரு முறுக்கி கத்தியை கீழத்துக்கு போட்டு அப்புறமா சரின்ட்டு இதோட ஓடி போய்டு, இல்லைனா உன்னையும் வண்டியில் ஏற்றிடுவேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் கிளைமேக்ஸ் பாருங்கள், அதுதான் சூப்பர். வண்டிக்கு வரைக்கும் வந்துட்டோம், வண்டியில் ஏற்ற போகிறோம். அது அந்த கையை முறுக்கி ஒரு உதவ விட்டுன்னு போயிடுச்சு. அது போனவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு மிளகாத்தூள் எடுத்துன்னு வந்தாங்க. கிச்சன்லேருந்து முதல்ல கத்தி எடுத்துன்னு வந்தாங்க, வேலைக்கு ஆள் மிளகாத்தூள் எடுத்துன்னு வந்தாங்க. ஒரே போட்டு தான் டப்புன்னு போட்டாங்க, அடிச்சிட்டாங்க, முதல்ல போட்டாங்க. எல்லார் மேலேயும் மூஞ்சில் போட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும், கத்தினா கூட பரவாயில்ல, காயம் தான் வரும், ரத்தம் வரும், கையில் பிடிச்சிக்கலாம். மிளகாத்தூள்கிட்ட யார் போராட முடியும்?